பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 3வது பெரிய கல்வெட்டு. மிகப்பெரிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வந்து மேற்கு பக்கத்தில் இருக்கா. இப்போ நான் வந்து கருவறைக்கிட்ட வந்துட்டேன். இப்போ இது வந்து கருவறையோட மேற்கு பக்கத்தில் உள்ள கல்வெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கே ஆரம்பித்து அந்த இடத்துல ஆரம்பித்து அது வரைக்கும் முடிகிற கல்வெட்டு. அது எழுதியிருக்கேன். இது நான் படிக்கலைங்க, நானே ஓப்பனாக சொல்கிறேன். இதை நான் படிக்கலை. இந்த கல்வெட்டு மட்டும் நான் எபிகிராஃபி இண்டிகாலேருந்து சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 5 எடுத்தேன். அதுலேருந்து எடுத்தது தான். ஏன்னா நான் படிக்க நேரம் இல்லை, அதனால் அதில் எடுத்து எழுதிட்டு தான் வந்திருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அதை காட்டணுமேங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இதில் ஆரம்பித்து அது வரைக்கும் இது வந்து ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு. ஆனால் இதில் வந்து 3 பேர் வந்து கொடை கொடுத்த கல்வெட்டுகள் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து முதல்ல வந்து எப்படி இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து ராஜராஜ சோழனுடைய காலத்தில் உள்ள கல்வெட்டு 6ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. ஏறக்குறைய 990 வந்து இந்த கல்வெட்டு வந்து இயற்றப்படுது. சரி, ஸ்வஸ்தி ஸ்ரீ கோராஜகேசரி பன்மருக்கு யாண்டு 6வது திருவன்காட தேவருக்கு ஸ்ரீ கண்டராதித்த தேவருங்கிறது செம்பியன் மாதவியாருடைய கணவர், பேரரசர். அந்த கண்டராதித்த தேவர் தேவியார் ஸ்ரீ உத்தம சோழ தேவர் தங்களாச்சியார் பராந்தகன் மாதேவியார்னு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டராதித்தன் வந்து பராந்தகனுடைய மகன், அதாவது செம்பியன் மாதேவி வந்து பராந்தகனோட மருமகள். அந்த காரணத்தினால தான் பராந்தகன் மாதேவியாரான கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ செம்பியன் மாதேவியார் செய்த பணிகள் கல்லில் வெட்டின. அவங்க வந்து இந்த கோவிலுக்கு என்னென்ன பணிகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், இது ராஜராஜ சோழனோட கல்வெட்டாகவே இருந்தாலும் உத்தம சோழனுடைய ஆட்சியிலேயும் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, உத்தம சோழன் அவர்களுடைய ஒரு மனைவி பேர் சொல்லியிருக்காங்க. சொரபரையான திரிபுவன மகாதேவிங்கிறது அவங்களோட பெயர். சரிங்களா? கல்லில் வெட்டி, அதாவது இந்த கல்லை வெட்டின பரிசாவது ஸ்ரீ உத்தம சோழ தேவருக்கு யாண்டு 4வது. இது வந்து 4வது வருஷம், அதாவது ராஜராஜ சோழனுடைய 6வது ஆட்சியாண்டு கல்வெட்டில் உத்தம சோழன் ஆட்சி காலத்தில் என்னென்ன கொடையெல்லாம் இந்த செம்பியன் மாதேவி பேர் கொடுத்தாங்கங்கிறது சொல்கிற கல்வெட்டு. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ வந்து இது அவங்க என்ன, அவருடைய 4வது ஆட்சியாண்டில், உத்தம சோழன் 4வது ஆட்சியாண்டில் செய்ய கொடுத்த பெரிய கல்வெட்டு. இது செய்ய கொடுத்த செப்பு கலசம் வந்து எவ்வளோன்னா, அந்த நிறை எவ்வளோன்னா 1600 செப்புக்குடம் 1 செப்பு கரகம்னு ஒன்று இருக்கும்ல, செப்பு கரகம் அது 1 இவைச்சுக்கு செப்பகள், அது மூடணும்ல, மூடி, அது பேர் செப்பகள். அதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இவை, அதாவது அந்த செப்பு குடம், செப்பு கரகம், செப்பகள், இந்த 3த்தையும் சேர்த்து எவ்வளவு கூட்டு நிறை, இத்தனையுமாய் கூட்டு நிறை இக்கோயிலில் வெள்ளிக்கோளால், அது கோல்னா அளவீடு, அந்த வெள்ளிக்கோளால் எவ்வளோ அளக்குறாங்க அப்படின்னா 2048 பலம். அப்படின்னா என்னென்னா 2400 எடைன்னு அர்த்தம். எல்லாம் சேர்த்து செப்பு குடம், செப்பு கரகம், செப்புகள் எல்லாம் சேர்த்து அது வரும்பொழுது 2400 எடை வருது. பலம்னா எடைன்னு அர்த்தம். இத்தேவர்க்கே கொடுத்து யாண்டு 6வது இவ்வுடையாரைன்னா இந்த இறைவனுக்கு கொடுத்தாங்க. கொடுத்த பொன்னின் கொள்கை இப்போ வந்து 2200 பலமை சொல்லிட்டாங்க, எடைய எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த கோவில் இறைவனுக்கு அந்த கொடுத்த இதில் வந்து அந்த தங்கத்துடைய எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கைனா கொள்கை அப்படின்னா ஒரு கையில் எவ்வளோ கொள்கிறோம், அதுதான் வந்து கொள்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கை 1 நிறை 1500 களஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதில் சிகரத்திலும் 4 முகத்திலுமாக ஏறின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிகரம்னா வந்து அந்த செப்பு கூட இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அந்த சிகரம் மேல் மூடியிலையும் 4 பக்கத்துலேயும் ஏறின மாணிக்கம் எத்தனைனா 5, மாணிக்கம் 5, வைரம் 52, முத்து 3261. எப்பா, இதெல்லாம் முத்துலாம் ஒன்று கிடச்சாலே பெரிய விஷயம். அந்த இடத்துல முத்துலாம் எவ்வளோ இருந்துடும், 3261 முத்து, 52 வைரம்,
5 மாணிக்கம். இந்த நான் இதெல்லாம் சொல்கிற மாதிரி லிஸ்ட் ஒட்டு சொல்கிறேன். ஹோட்டலில் சாப்பாடு சொல்லும்போது ஒரு லிஸ்ட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த நேரத்தில் எவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். கோராஜகேசரி பர்மர்க்கு யாண்டு. இப்போ சொல்கிற இந்த கோராஜகேசரி யார் அப்படின்னா, இது வந்து இவங்க உத்தம சோழரோட ராஜகேசரி வர்மன்னே அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று பரகேசரி வர்மன் அவருக்கு பேர் இருக்குது. பர்மர்க்கு யாண்டு 3வது நீர் பேராளர் வெண்காட தங்கோயில் மேலொரு பைன் பொற்குடம். இந்த மேல் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பொற்குடம் மேலே வைப்பாங்கள்ல, அந்த பொற்குடம் 1500. 1500னா 1500 தான் அப்படி சொல்கிறாங்க. 1500 களஞ்சினால் வைத்து கந்தால் சிறார் மலவர் கோன் பெற்ற நஞ்செம்பியன் மாதவி யார் செம்பியன் மாதேவியர் தான் அதை வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த 1500 களஞ்சு பொற்குடம் மேலே சிகரத்துக்கு. இக்கோயிலில் வச்ச பொன்னின் சந்திரசேகர் திருமணி. இந்த சந்திரசேகர் தேவர்னு கோவிலில் நிறைய சிலைகள் நீங்கள் பார்க்கலாம், செப்பு திருமணிகள். ஆனால் இக்கோயிலில் வச்ச பொன்னின் தங்கத்திலே செய்திருக்காங்க போல். பொன்னின் சந்திரசேகர திருமணி ஒன்றோட நிறைனா எடை வந்து எவ்வளோன்னா 4090 களஞ்சி. 4990 களஞ்சா, அவ்வளோ எடை. 90 களஞ்சை முக்கால். 4990 முக்கால் களஞ்சு அந்த சந்திரசேகர் வந்து அந்த சிலையோட எடை தங்கத்தில். இத்தேவருக்கு செம்பினார்னா செம்பில். இத்தேவருக்குனா பொண்ணுலேயும் செஞ்சுட்டு செம்புலேயும் செய்கிறாங்க. அந்த செம்பினார் செய்த பாதப்பீடம், அதாவது சிலையை மட்டும் வந்து தங்கத்தில் செஞ்சு அந்த பாதம் பீடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செம்பில் செய்கிறாங்க. போர்த்த தகடு வச்சு தானே செய்வாங்க. அது 4 மணியும் முற்பட 4 மணி கோர்த்து அதை 4 மணி வைக்கிறாங்க முற்பட. மொத்த பொண்ணோட நிறை வந்து 161 களஞ்சு. கீழே வைக்கிற அந்த பாத பீடத்துடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 161 களஞ்சு. இவர்க்கேய செம்பியனார் செய்த பன்ம ததின்மேற் போர்த்தனா அந்த சந்திரசேகர் சிலை இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்க கூரை இருக்குது பார்த்திங்களா, அந்த இருக்குது பார்த்திங்களா, அது மேலே தகடு 2 செய்கிறதுக்கு மாணிக்கமாக பொன் நிறை. அதுக்கு எவ்வளோ தங்கம் கொடுக்குறாங்க, அந்த மேலே எய்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 21 களஞ்சு. அப்படின்னா என்னென்னா 21 களஞ்சுனா 215 களஞ்சு, 215 முக்கால் களஞ்சு கொடுக்குறாங்க. இத்தேவர்க்கை செய்த வெள்ளி வரவே வெள்ளி, அதாவது அந்த சண்டேஸ்வர தேவர் இருக்கார்ல, அந்த சந்திரசேகர் தேவருடைய சிலைக்கு மொத்தம் 3 இதில் செய்கிறாங்க. வெள்ளிலையும் செய்கிறாங்க, கீழே வந்து அந்த பாத பீடத்தை வந்து செம்பில் செய்கிறாங்க, மேலே உள்ள சிலையை தங்கத்தில் செய்கிறாங்க. வெள்ளி 256 களஞ்சு, 256 களஞ்சு. 3 மஞ்சாடிங்கிறது அது அளவீடில் குறிப்பாங்க. இதின் மேற் போர்த்த பொன்னிறை 159 களஞ்சு, 159 களஞ்சே கால். இத்தேவருக்கு இதுக்கப்புறம் தான் ஆபரணங்கள் சொல்கிறாங்க. இத்தேவருக்கு செய்த தேவர்னு சொல்லிட்டு அந்த சந்திரசேகர தேவரை அந்த சிலைக்கு ஆபரணங்கள் குப்பி 2, உளுத்துரானையும் வாளிலாம் என்னன்னு தெரியல, வாளிலாம் வைத்திருப்பார் போல் அந்த சிலையில் இருக்கிற இது போல். வாளி 1மாக பொன் நிறை 2 களஞ்சு, முத்து 5, ஏகாவளி வடமிரண்டு முத்து. அதாவது ஏகாவளி வடமிரண்டுங்கிறது அந்த முத்தோட வகை போல். அந்த முத்து வந்து 28 முத்து, பவளம் 2, அப்புறம் ராஜாவஜம்ங்கிறது என்னன்னு தெரியல, அது 2, மாணிக்க மாலை 1, பொன் தங்கம் வந்து 9 களஞ்சு. இதன் மேலேறின எல்லாம் சேர்த்து அது மேலே வைத்த மாணிக்கம் வந்து 6, பளிங்கு தடவி கட்டின 36 வைரம். பளிங்குனா அந்த சிலையிலே பளிங்கில் வந்து இது செய்கிறாங்க, பளிங்கு செய்து அது மேலேயே வைரம் எத்தனை வைக்கிறாங்கன்னா 23 வைரம். முத்து வந்து பார்த்திங்கன்னா 38 முத்து, மரகதம் வந்து 21. அதுக்கப்புறம் தகரத்தில் அந்த தகரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தகரத்து மேலே பொன் வந்து எவ்வளோ தானிச்ச பட்டிகை. பொன் தானிச்ச பட்டிகைனா அந்த பொண்ணை தேய்த்துன்றதுக்கு பட்டிகைன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒன்றுக்கு பொன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 5 களஞ்சு கொடுக்குறாங்க, 5 களஞ்சு கொடுக்குறாங்க. மாணிக்கம் 1. அதுக்கப்புறம் பளிங்கு மாணிக்கம்
19, பளிங்கு வைரம் 10, போத்தி 3 முத்து 262 முத்து, இதெல்லாம் சேர்த்து இத்தேவருடைய ஹாஹல்வல்யம், அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல, 2 பொன் நிறை களஞ்சு, இதில் மாணிக்கம், அதாவது அந்த ஹாஹவல்யம்ங்கிறது அந்த கையில் இப்படி வச்சிருப்பாரு, அந்த சண்டேஸ்வர தேவர் இப்படி ஒன்று கையில் வச்சிருப்பாரு, அதை செய்கிறதுக்கு, அதில் அந்த கைப்பிடி மாதிரி இருக்கிற செய்கிறதுக்கு முத்து அந்த இது 2 பொன், 2 பொண்ணுங்கிறது 2 களஞ்சு பொண்ணுன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் மாணிக்கம் 2, அதில் மாணிக்கம் 2, வைரம் 6, முத்து 92, வெண் சாமரை வீசுறது அது 1, எதிர்கை பொன்னிறை 31 களஞ்சு, இதெல்லாம் சேர்த்து அந்த களஞ்சு தங்கத்தோட நிறம் 31 களஞ்சு, மஞ்சாடியும் மெருபான செப்பு பீடம் பார்த்தீங்களா, கீழே உள்ள பீடம் அது ஒரு செப்பு பீடம், அது ஒன்றோட நிறை பார்த்தீங்கன்னா 150 பலம், 150 பலம்னா 150 எடைன்னு அர்த்தம். இதுவே பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் இருக்குது. அவ்வளோ பெரிய கல்வெட்டு. அடுத்து இவ்வாண்டே கொடுத்த பொற்புனா பொண்ணு, அதாவது தங்கத்திலே செய்கிற பூ, ஒன்றினால் நிறை முக்களஞ்சரை, அந்த பொற்பூவோட எடை சொல்லியிருக்காங்க. பொன்னால் செய்கிற பூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எடை எவ்வளோன்னா முக்களஞ்சரைனா 3 களஞ்சுன்னு அர்த்தம். இவ்வாண்டை தாம் எழுந்தருளி விச்ச சந்திரசேகர், இந்த சந்திரசேகர பெருமாளுக்கு செய்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. யார்? செம்பியன் மாதேவியார். பெருமாளுக்கு அமுது செய்ய, அப்போ படையல் இடணும்ல, சாப்பாடு செய்து அது படையல் இடணும்ல, அந்த அமுது செய்ய கொடுத்த வெள்ளி தளிகைனா தட்டு, அந்த வெள்ளி தட்டு ஒன்றோட நிறை எவ்வளோன்னா 311 களஞ்சு, 310 களஞ்சு. இவ்வாண்டை ஸ்ரீ உத்தம சோழ தேவர் இப்போ தான் இது வரைக்கும் செம்பியன் மாதேவியார் கொடுத்துட்டாங்க. இப்போ அவருடைய மனைவி பேரை குடிக்கிறாங்க, அதாவது உத்தம சோழனோட மனைவி பேர் உத்தம சோழ தேவர் தேவியார் செட்டன் சொரப்பெயரான திரிபுவன மகாதேவியாருங்கிறது தான் அவங்களோட பெயர். ஒரு மனைவியரோட பேர், பல மனைவியர்கள் அவருக்கு இருந்ததாக சொல்கிறாங்க. கொடுத்த வெள்ளி கலசப்பானை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த வெள்ளி பானை 1 நிறை 27 பலம், 27 எடை கொண்ட பொழுது இதுவிற்க இவரே கொடுத்த நவீன கரிக்கால்ங்கிறது என்னன்னு தெரியல, இந்த காய்கறி வெட்டுறதுக்கு உண்டானது தான் தெரில, அது ஒன்று இவ்வாண்டே இவர் கொடுத்த பொற்பு, இவரும் ஒரு பொற்பு பொன்னால் செய்த ஒரு பூவை கொடுத்துருக்காங்க. அது ஒன்றினால் நிறை, அதோட நிறை எவ்வளோன்னா 2 களஞ்சு. இவ்வாண்டே உடையார் சிவராய செய்ய நிலவிலையாக கொடுத்த பொற்பு ஒன்றினால் நிறை, இவங்களும் இன்னொரு பொற்பு கொடுக்குறாங்க. அது என்னது, அதோட பலம் எவ்வளோ, எடை எவ்வளோன்னா 4.25 களஞ்சு, 4.25 களஞ்சு, 4.25 களஞ்சு 2 மஞ்சாடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா சொரப்பெயரான திரிபுவன மகாதேவி. அங்கே நம்ம சந்திரசேகர தேவருக்கு பார்த்தது இவங்க செம்பியன் மாதேவியார் கொடுத்தாங்க. அதேமாரி அந்த அமுது படைக்கிறதுக்கும் மற்றபடி கலசப்பானை இந்த மாதிரி சில ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உத்தம சோழரோட மனைவியான சொரப்பெயரான திரிபுவன மகாதேவி கொடுக்குறாங்க. வாயை வலிக்குதுங்க, அவ்வளோ பெரிய கல்வெட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோப்பரகேசரி பர்மருக்கு ஆண்டு 10வது உடையார். கோப்பரகேசரினா இங்கே கொடுக்குற கோப்பரகேசரி ராஜராஜ சோழன் இல்லை, உத்தம சோழன். அந்த கோப்பரகேசரியோட 10வது வருஷத்தில் இந்த கோவில் இறைவனுக்கு ஆபரணத்துக்கும் பொற்புவுமாக, ஆபரணத்துக்குள்ளேயே பொற்பு, அதுக்கு வரக்காட்டின காசு மாறி செய்த பொற்பு, அதாவது பொற்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆபரணத்துக்கு பதிலாக அந்த பொற்புவை வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்குன்னா 23, எத்தனை 23 பொற்பு ஆபரணங்களாக சூடுறதுக்கு. இவை தேவர் பண்டாரத்தில் வாங்கிய முத்தின் கல்லோடு, அதாவது இந்த கோவில் பண்டாரம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட ஏற்கனவே வாங்கின முத்துலேருந்து எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். முத்தின கல்லோடு நிறை 161 களஞ்சு, 161 களஞ்சுனா 160 களஞ்சு. இவரை வரக்காட்டின காசு மாறி நம்பிரட்டையருக்கு, நம்ம இறைவிக்கு, கோவில் இறைவிக்கு செய்த தாலி நூலுமாய், தாலி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அதோட நூலுக்கும்
எவ்வளவு எடைன்னு பார்த்தீங்கன்னா 5 களஞ்சு 5 களஞ்சு. அந்த தாலி முதற்கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அந்த விஷயத்தை சொல்லணுங்கிற ஈகர்னஸ் அவங்களுக்கு இருந்திருப்பாருங்க. 5 களஞ்சு யாண்டு. இப்போ சொல்கிறது 11வது, இப்போ 10வது வருஷத்தில் இது நடந்தது. உத்தம சோழனுடைய 10வது வருஷத்தில் இது சொன்னது இப்போ நடந்தது. இப்போ அவருடைய 11வது வருஷத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறத சொல்கிறாங்க. 11வது கொடுத்த பள்ளித்தொங்கல். பள்ளித்தொங்கல்ங்கிறது வந்து இந்த தொங்கல் அந்த மாதிரி இதான் செய்யறதில்லை. பள்ளித்தொங்கல் 1 இதில் தச்ச மொட்டொன்று பரலை 1 முற்பட பொன் நிறை. இதெல்லாம் இப்போ சொன்ன அந்த தச்ச பரலை இது எல்லாத்தோட எடை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 40 களஞ்சு. 40 களஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீ உத்தம சோழ தேவருக்கு ஆண்டு 4. இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. இப்போ 10, 11 சொன்னாங்க. இப்போ 4வது வருஷத்துக்கு போகிறாங்க. கோயிற் பிள்ளையார். இந்த கோவிலுக்கு பிள்ளையார் ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில். இந்த கோவில் தான் 3 குளம் இருக்கும். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், 3 தீர்த்தம் இருக்கும். கோயிற் பிள்ளையார் இத்தேவருக்கு வரக்காட்டின பொன்னின் பட்டம் நிறை நாற்களஞ்சே 8 மஞ்சாடி. அதாவது 4 களஞ்சி 8 மஞ்சாடி அந்த கோவில் பிள்ளையாருக்கு. குன்றி இத்தேவர்க்கை பராந்தகன் மாதேவி. அதேமாரி அந்த விநாயகருக்கு, அதேமாரி இந்த கோவில் இறைவனுக்கு பராந்தகன் மாதேவி கொடுத்த தராநிலை விளக்கு. அது ஏதோ ஒரு விளக்கு, அது என்ன விளக்குன்னு சரி தெரியல. தராநிலை விளக்கு வந்து 7 சான். எவ்வளவு? 7 சான் இருந்திருக்கான். 7 சான்னா 14 முழம். 14, ஏன்னா ஒரு சான்கிறது 2 முழம். 7 சான் வந்து ஒரு தராநிலை விளக்கும், அறுசானுள்ள 2 தராநிலை விளக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 தராநிலை விளக்கில் ஒரு தராநிலை விளக்கு 7 சான், இன்னொரு விளக்கு வந்து 6 சான். ஒன்று 14 முழம், இன்னொன்று வந்து 12 முழம். 2 இத்தேவர்க்கை கண்டன் மதுராந்தக தேவரான ஸ்ரீ உத்தம சோழ தேவர் கொடுத்த தராநிலை விளக்கு 7 சானுள்ளதொன்றும் 6 சானுள்ளதொன்றுமாக 2 கோராஜகேசரி பன்மர்க்கு ஆண்டு 6வது. இப்போ தான் விஷயத்துக்கு வராங்க. இப்போ மறுபடியும் ராஜராஜ சோழன் கிட்ட வராங்க. இப்போ உத்தம சோழ காலத்தில் வந்து இந்த செம்பியன் மாதேவியர் கொடுத்தாங்கல்ல, அதாவது வந்து 12 முழத்தில் உள்ள ஒரு விளக்கும் 14 முழத்தில் உள்ள விளக்கும், அதை இப்போ ராஜராஜ சோழனுடைய காலத்தில் உள்ள இதில் வராங்க. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கோராஜகேசரி பர்மர்க்கு ஆண்டு 6வது நாங்கூர் நாட்டு. இப்போ இந்த கோவிலுக்கு பேர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் சபையும் ஸ்ரீ கண்டராதித்த தேவர் தேவியார் ஸ்ரீ உத்தம சோழ தேவர் தங்களாட்சியார் மலவரையர் மகளார் பராந்தகன் மாதேவியடிகளார். இவ்வளோ பெரிய மரியாதை அவங்களுக்கு இருந்திருக்கு செம்பியன் மாதேவிக்கு அப்பயே. ஸ்ரீ செம்பியன் மாதேவியார் ஸ்ரீ கண்டராதித்த தேவராகிய ஸ்ரீ மும்முடி சோழ தேவருக்கு ஆண்டு 2வது. இப்போ யாரை குறிக்குது அப்படின்னா, இது கண்டராதித்த தேவனை குறிக்குது. அப்போ கண்டராதித்த தேவர் வந்து அவர் 3 வருஷம் தான் ஆட்சி செஞ்சார். அதில் அவர் 2வது வருஷம் இருக்கும் பொழுது 2வது ஆட்சி ஆண்டில் ஸ்ரீ திருவன்காடு தேவருக்கு திங்கடோறும், இந்த கோவில் இறைவனுக்கு திங்கக்கிழமை தோறும் வயஸ்பரிணித சசவனன் சந்திராதித்தவர் செய்ய வரக்காட்டின காசு. அதாவது ஒவ்வொரு திங்கள்லையும் வந்து விளக்கு எரிக்கிறதுக்கு இந்த கண்டராதித்த சோழன் வந்து எவ்வளவு காசு கொடுத்துருக்காரு அப்படின்னா 400 காசு கொடுத்துருக்காரு. 400 காசு நாங்களே கொண்டு குமி செய்தமையால் இக்காசுக்கு சபையும் விற்று கொடுத்து. அதாவது கண்டராதித்த தேவர் வந்து முன்னாடி அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது இந்த கோவில் இறைவனுக்கு விளக்கு திங்கக்கிழமை தோறும் விளக்கு எரிக்கிறதுக்கு சபையினர்கிட்ட 400 காசு அப்போ கொடுத்துருக்காரு. அவர் 400 காசு கொடுத்ததை ராஜராஜ சோழனும் அவருடைய கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். 400ம் நாங்களே கொண்டு ஹுமி செய்தமையா, ஹுமினா அவங்களே விளக்கு எரிக்கிற காரணத்தினால ஹுமி செய்தமையால் இக்காசுக்கு சபையும் விற்று கொடுத்த. இப்போ அந்த 400 காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 400 காசை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க. நிலத்தை வந்து இந்த சபையினர், அந்த சபை பேர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் மகாசபை. ஹுமி செய்தமையால் இக்காசுக்கு சபையும் விற்று கொடுத்த. சபையினர் விற்று கொடுக்குறாங்க. அந்த 400 காசுக்கு ஒரு நிலத்தை விற்று கொடுக்குறாங்க. எதுனா தென்பிடாகை நிலத்துக்கு எல்லை சபையோர் நிலத்துக்கு கிழக்கும். இதெல்லாம் எல்லைப்புறம், அதனால் அதை நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். கிழக்கும் பெரிய நந்தவனத்துக்கும் உடையார் சமர்ப்பித்த செம்பியன் மாதேவி என்று பேர் கூவப்படும்
ஒரு நந்தவனத்துக்கு பேரே செம்பியன் மாதவின்னு இருந்திருக்கு அந்த காலத்தில். ஒரு நந்தவனத்துக்கு செம்பியன் மாதவியார் அப்படிங்கிற பேரே இருந்திருக்கு. அந்த நந்தவனத்துக்கு தெற்கு பகுதியிலையும் இந்நந்தவனத்துக்கே கிழக்கும், அந்த நந்தவனத்துக்கு கிழக்கும் அதுக்கப்புறம் வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிருக்கு. இந்த இடம்லாம் அழிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்குல்ல, அதெல்லாம் விட்டு போன வார்த்தைகள். கடைசியை நிலத்துக்கு மேற்கும் ஸ்ரீ திருவன்காட 3 காலுக்கும் காவிரி பூம்பட்டினத்து பதிக்கு வடக்கும் இவ்விசைத்த பெருநான்கெல்லை நிலமென்று பேர் கூவப்படும். ஸ்ரீ சுங்காலுக்கு பாயும் வாக்காலின் மேல் கரை. வாக்கால்னா வாய்க்கால். அதாவது கண்டராதித்த சோழன் வந்து அந்த நிலத்தை, அந்த 400 காசு கொடுக்குறாரு இல்லைங்க, அந்த 400 காசை வந்து இந்த சபையினர் விற்கிறாங்க. அந்த நிலத்தை வாங்குறதுக்கு விற்கிறாங்க. வென்று பேர் கூவப்படும் நிலம் ஒன்றரையிலும் செய்யமாக இம்மூன்றே எழுமா செய்யும் இக்காசு 400 கொடுத்தோம். அதாவது அந்த அந்த நிலம் இருக்குது பார்த்திங்களா, தென்பிடாகை இந்த எல்லைப்புற சொன்ன பார்த்திங்களா, அது மொத்த எடை அந்த நிலத்துடைய அளவீடும் பார்த்திங்கன்னா 7 மா. 7 மாங்கிறது வந்து 700 குழி. அந்த 700 குழியையும் யார் இந்த 400 காசுக்கு விற்று கொடுக்குறாங்க அந்த சபையினர். பராந்தகன் மாதேவடிகளார் ஆகிய யாருக்கு விற்று கொடுக்குறாங்க? செம்பியன் மாதேவி. அதாவது கண்டராதித்தன் கொடுத்த 400 காசில் செம்பியன் மாதேவியர்கிட்ட அந்த நிலத்தை கொடுக்குறாங்க. அதான் கான்செப்ட். பராந்தகன் மாதேவடிகளார் ஆகிய ஸ்ரீ செம்பியன் மாதேவியாருக்கு நாங்கூர் சபையும் இப்பரிசுனா கொடுக்குறாங்க. பணிக்கு வெண்க தேவன் தாலி சபைன்னா, இந்த சபை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெண்க தாலி சபைனன் கொடுத்துருக்காங்க. வெண்க தாலி சபைனன். இவையன் கோராஜகேசரி பர்மருக்கு ஆண்டு 6வது நாங்கூர் நாட்டு நாங்கூர் சபையும் ஸ்ரீ கண்டராதித்த தேவர் தேவியார் ஸ்ரீ உத்தம சோழ தேவ தங்களாச்சியார். அந்த தங்களாச்சியாருங்கிறது அம்மாவை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். மலவரையர் மகளார் பராந்தகன் மாதேவடிகளார் ஆகிய ஸ்ரீ செம்பியன் மாதேவியார் ஸ்ரீ உத்தம சோழ தேவருக்கு தங்களடியான் இலச்சியன் மலப்பாடிக்காக. இப்போ தான் கடைசியாக ஒரு விஷயம் வராங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், அதை வந்து செம்பியன் மாதேவியாருக்கு விற்கிறாங்க அந்த சபையினர். இந்த செம்பியன் மாதேவியார் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிடைத்த நிலத்தை இப்போ சொன்ன பேர் பாருங்க, இலச்சியன் மலப்பாடி. அந்த இலச்சியன் மலப்பாடிங்கிறது பணிப்பெண், அவங்களுக்கு விற்று கொடுக்குறாங்க அந்த நிலத்தை, அதை பராமரிக்கிறதுக்கு. அந்த இலச்சியன் மலப்பாடிக்காக உணருண வரக்காட்டின பொன் 120 களஞ்சு அந்த நிறை வருது பார்த்திங்களா. அது ஸ்ரீ திருவன்காடுடையார் பேரனுக்காக ஸ்ரீ செம்பியன் மாதேவியாருக்கு விற்று கொடுத்த மருதங்காலுக்கு பாயும் வாய்க்காலுக்கு மேற் மாவேனரு பேர் கூவப்படும் நிலம் ஒன்றரிலும் இவ்வுடையார்க்கே சபையும் விற்ற நிலம் 7 மா. அந்த 7 மா விற்று கொடுக்குறாங்களே செம்பியன் மாதவிக்கு. மடைய மேற்கு ஒன்றே 3 மா செய்யும் பராந்தகன் மாதேவடிகளாரான ஸ்ரீ செம்பியன் மாதேவியார் சபையும் பணியால் எழுதுகின்ற நாகூர் வெண் இவை எண்ணெழுத்து யாண்டு 6வது செவித்த நிறை 330. இப்போ இந்த கல்வெட்டோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து செம்பியன் மாதேவியார் திரிபுவன மகாதேவியார், மன்னிக்கணும், சொரபரையான திரிபுர மகாதேவியார், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் செம்பியன் மாதேவியார் என்ன நிலம் விற்று கொடுக்குறாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு, செம்பியன் மாதேவியார் அந்த முன்னாடி கண்டராதித்த தேவர் கொடுத்த 400 காசுலேருந்து வாங்கி அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வாங்கிறாங்க பார்த்தியா, சபையினர் வந்து விற்று கொடுக்குறாங்க. யாருக்கு? செம்பியன் மாதேவியருக்கு. அந்த நிலத்தை வாங்கி அதில் வந்து 120 களஞ்ச அந்த மலப்பாடிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்து இந்த நந்தவனத்தை பாதுகாத்துக்கோ. அதாவது அந்த நிலத்தை கொடுக்குறாங்க பார்த்திங்களா, செம்பியன் மாதவி கொடுக்குறாங்களா அந்த வேலைப்பெண், அந்த பணிப்பெண்கிட்ட வந்து கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய காசை வைத்து கோவிலில் நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு அந்த பணிப்பெண்ணுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. யாருடைய ஆட்சி காலத்தில்? ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில். மொத்த கல்வெட்டு இயற்றப்பட்ட காலமே ராஜராஜ சோழனோட காலம். ஆனால் அவ்வப்போது உத்தம சோழனுடைய காலத்தில் என்ன நடந்தது, கண்டராதித்தனோட காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. மிகப்பெரிய கல்வெட்டு.
இதுதான் கல்வெட்டு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கல்வெட்டு பார்த்தேன்னா தனியாக ஒரு நாள் வந்து சொல்கிறேன். ரொம்ப வாய் வலிக்குது. சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் களைப்பாகவும் இருக்குது. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.